Happy Easter. Happy Easter, children. Not children. உடன்பிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் உயிர் தெழுந்த நாள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமாவா? தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்கிறீங்களே தாத்தா. இல்லை தாத்தா, நீங்கள் ரொம்ப தாத்தா நீங்கள் ஏதாவது இந்த வாரம்லாம் நடந்துன்னுக்குது, அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் தாத்தா. சொல்வதற்கு நிறைய இருக்கிறது என் செல்வங்களே. நான் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறேன். நமது உடன்பிறப்புகள், பல நாட்டு தலைவர்கள் தங்கள் தேவைகளுக்காக தங்களுடைய தேவைகளுக்காக புத்திசாலித்தனமாக தனது புத்தி கூர்மையை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் தன் தேவைகளை பூர்த்தி செய்ய தவறிவிட்டார்களா அல்லது அவர்களுக்கு புத்தி கூர்மை இல்லையா என்று தான் நான் நினைக்கிறேன். ஹலோ சீரியஸ்? ஓகே, அப்புறம் ஓகே, சே ஹலோ. Hello. Say hello everybody. Hello everybody. Okay. Okay, leave me. I wanted to walk. Okay. Thank you. Bye bye. Bye. அப்படி கதையை எங்கே விட்டேன்? கதையை எங்கே தானே கண்டினியூ பண்ணலாம் தாத்தா. நமது நாட்டு தலைவர்களாக இருந்தால் அவர்களுக்கு புத்தி கூர்மை மிகவும் அவசியம். கத்தி கூர்மை இல்லை. கத்தி கூர்மையை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம். தன் சொந்த புத்தியை பயன்படுத்தி கொள்ளவில்லை அவர்கள். ஒருவேளை அவர்களுக்கு அந்த சொந்த புத்தி ஞானம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். இருந்திருந்தால் அவர்கள் அவருடைய புத்தி கூர்மையை உபயோகித்து கொண்டு பேச்சுவார்த்தையில் அவருடைய காரியங்களை சுமூகமாக கொடுத்தல் வாங்கல் முறையில் அவர்கள் சரி செய்து கொண்டு இன்பமாக வாழ்ந்திருக்கலாம் இந்த உலகத்தில். அறிவு கெட்டவர்களைப் போல இவர்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள், ஆயுதங்களை உபயோகித்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை உடல் வலிமை இல்லையோ, அதுவும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். உடல் வலிமையும் இல்லை, புத்தி கூர்மையும் இல்லை. உடல் வலிமை இருந்தால் கமான் ஒருத்தனுக்கு ஒருத்தர் வாங்கலாம் சொல்லிட்டு சண்டை போட்டு தன்னுடைய தேவைகளை பெற்றுக்கொண்டிருக்கலாம். அது கூட மிருகத்தனம். அப்படி என்றால் மிருகங்களுக்கும் இவர்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கிறது? உடல் வலிமை இருந்தாலும் ஓகே, உடல் வலிமை இருந்தாலும் அது சரியில்லை. உடல் வலிமையை வேறு காரணத்துகளுக்காக பயன்களுக்காக பயன்படுத்தி கொள்ளலாம். ஒரு பிரச்சனையை ஒரு தாய் மக்களாக இருந்து கொண்டு சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் அறிவு கெட்டத்தனமாக என்று நான் நினைக்கிறேன். அறிவு கெட்டத்தனமாக என்று நான் சொல்லவும் முன்வரவில்லை. ஒருவேளை அறிவு கெட்டத்தனமாக அவர்கள் நடந்து கொள்கிறார்களோ என்னவோ. பல ஆயுதங்களை பயன்படுத்தி கொண்டு நாட்டை அழித்து கொண்டிருக்கிறார்கள், நாசப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாசமாக போக அவர்கள் வழி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். புத்தி கூர்மையை பயன்படுத்த வேண்டும். பேச்சுவார்த்தையில் பிரச்சனை சரி தீர்வு கண்டிருக்க வேண்டும். கொள்ளைக்காரர்களைப் போல அவனை அடித்துவிட்டு அவனிடம் இருப்பதை பறித்து கொள்ள முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார்களே. இதில் வேறு நான் வெற்றி பெற்று விடுவேன், அவனை ஃபுல்லாக அழித்து விடுவேன். அழித்து விடுவதற்கு நீ என்ன ஆண்டவனா?
பேச்சுவார்த்தையில் நம்ம தேவைகளை கொடுத்து வாங்கி கொள்ள வேண்டும். ஆம் சொல்லுவாங்களே, அதை செய்ய தவறிவிட்டார்கள். அவர்களுக்கு உண்மையிலேயே ஞானம் புத்தி இருந்திருந்தால் அவர்கள் பேச்சுவார்த்தையில் சரி செய்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு பேசுவதற்கு ஒக்கி இல்லை என்று நான் நினைக்கிறேன். பேசுவதற்கு திறமை இல்லை என்று நினைக்கிறேன். இப்பேற்பட்டவர்களெல்லாம் நாட்டு தலைவர்களாக இருப்பதை விட இல்லாமல் போய்விட்டால் நன்றாக இருக்கும். வேறு யாராவது வரட்டும். நல்ல பேச்சு திறமை, அன்புக்கு அன்பை கொடுத்து அன்பை பெற வேண்டும். நம்மக்கிட்ட இருக்க பொருளை கொடுத்து விட்டு அவங்ககிட்ட இருக்கிற பொருளை வாங்கிக்கலாம். பண்டமாற்றம், அந்த காலத்தையே பண்டமாற்றம் சிஸ்டத்தை வைத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது அடித்தடி கொலை குத்தி ஊரையே நாசம் பண்ணிக்கிறார்கள். மனுஷர்களெல்லாம் உயிரினங்களெல்லாம் குழந்தைகளெல்லாம் அடித்து சாவடிக்கிறாங்கடா. இவங்களாம் ஒரு நல்ல தலைவனுங்களாம் இவங்க. உண்மையிலேயே அவர்கள் நல்ல தலைவர்களாக இருந்தால் அவர்கள் பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். அது அவர்களுக்கும் நல்லது, நாட்டு மக்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் உலகத்துக்கும் நல்லது. இதுக்கு தான் ஒரு பதவியில் வர வேண்டும் என்றால் எல்லா அறிவும் இருக்கணும். அவங்க தான் அந்த பதவியில் வர்றதுக்கு அவங்களுக்கு இது இருக்குது. வலிமை வச்சவெல்லாம் இந்த வந்துட்டு நாட்டு மக்களை நாசம் பண்ணிடக்கூடாது. நாட்டு மக்களுக்காக நம்ம உழைக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாட்டு மக்களையும் நாட்டு உடைமைகளையும் நாசம் பண்ணி கொண்டு இருக்கிறவங்களா ஒரு தலைவர்களா அப்படி என்று நான் நினைக்கிறேன். ஒரு நல்ல தலைவர்களாக இருந்தால் பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமாக ஒரு நாள் இல்லை பல நாட்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். கொடுத்தல் வாங்கல் எல்லாம் வாங்கிறதுலையே மனசை வச்சுன்னு இருக்கக்கூடாது. கொடுக்கணும். சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிக்கலாம். இல்லைனாக்கா ஈக்குவலாக உங்கள்கிட்ட இருக்கிற மீனை கொடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலாக வேறு மீனை தேடலாம். சின்ன மீனை போட்டுட்டு பெரிய மீனை பிடிக்கணுன்ற பாலிசி கூட சரியில்லாத பாலிசி. பண்ட மாற்றம் இருப்பதை கொடுத்து விட்டு தேவையானதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அடி உதவி அணு ஆயுதங்கள் அதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு ஒரு கோழைகள் தான் ஆயுதங்களை பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெற முயல்வார்கள். ஒரு உண்மையிலேயே ஒரு அறிவுப்படுத்தணும். 6 அறிவு இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக பேச்சுவார்த்தையில் சுமூகமான முறையில் உறவு முறையில் அன்பு வழியில் இவர்கள் பேசி தன் தேவைகளை பெற்றுக்கொள்வார்கள். இவர்கள் அப்படி பெற்றுக்கொள்ளவில்லையே. ஆயுதங்களை வைத்து கொண்டும் ஒருத்தர் முட்டி கொண்டோம் ஆடு மாடுகளைப் போல் இவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கேட்டால் நான் மக்களுக்கு நல்லதுக்காக நான் செய்கிறேன். அவனை அழித்து விட்டு நான் மற்றவங்களுக்கு நன்மையை பெற்றுத்தர முயல்கிறேன் என்றால் அவனை அழிக்காமலேயே நீ நன்மைகளை பெற்றுத்தந்தால் நீ ஒரு நல்ல தலைவன். அது யாராகனா இருக்கட்டும், எந்த தலைவனாக இருக்கட்டும், மனுஷனாக இருக்க வேண்டும். மாடுகளை மாதிரி முட்டிக்கொள்ள வேண்டாம். கோழைகளைப் போல ஆயுதங்களை பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெற்றோம் என்றால் அது அவ்வளோ நல்லதாக எனக்கு தெரியவில்லை. என்னுடைய கருத்தை சொல்லிவிடுகிறேன். என் மீது நீங்கள் கோவப்பட்டு ஆத்திரப்பட்டால் அந்த நான் அறிவியல் என்ற சொன்னதுக்கு அடையாளமாக ஆகிவிடும். நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் சில நாட்கள், அது எந்த தலைவனாக இருக்கட்டும், அவனுக்கு ஒரு நாள் வரும். அதுக்குள்ளே நல்ல காரியங்களை செய்துவிட்டு அவன் அந்த போகட்டும். ஓகே செல்வங்களே, சிந்தனை நான் சொல்கிற ஞானமோ புத்தியோ அறிவும் இருந்தால் நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளட்டும். அப்படியா இல்லை ஆடு மாடுகளை மாதிரி இருந்தாக்கா நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உண்மையிலேயே அவர்களுக்கு ஞானம் அறிவு இருக்கிறதா? பேச்சுவார்த்தையில் சரி செய்து கொள்ளட்டும். ஒரு மனுஷனாக பிறந்தாக்கா
மனிதனாக பிறகு இருக்க வேண்டும். ஒருத்தர் அன்பு செய்ய வேண்டும். அவனுடைய உடைமைகளை அவனை பலாத்காரம் மூலமாக அவனிடமிருந்து பெற முயல்வது அது அவர்களுக்கும் கல்வர்களுக்கும் வேறுபாடு இல்லை என்று சொல்லலாம். கல்வர்கள் தான் இந்த மாதிரி தகாத முறையில் பொருட்களை மற்றவருடைய உடைமைகளை பெற்றுக்கொள்வான், அடைய முயல்வான். மனிதனாக இருக்கட்டும். இன்று மனிதனாக இருந்தால் நாளைக்கு அவன் புனிதனாக இருப்பான், செயின்ட்டாக இருப்பான். ஓகே செல்வங்களே, ஏதோ மனதில் பட்டதை என்னுடைய கருத்துக்கள் நான் சொல்லிவிட்டேன். அதற்காக நான் கொடியவன், மனதில் வந்தவர்களெல்லாம் பேசுகிறேன் என்றால் அதான் முதல்ல சொன்னேன், அந்த வெரைட்டி தான். ஒரு மனுஷனாக இருந்தால் மனிதர்கள் சொல்வதை ஏற்றுக்கொண்டு மனிதனாக வாழட்டும். தன்னுடைய வலிமையை காட்ட முயலாதீர்கள். வலிமை எல்லாருக்கும் இருக்கிறது. 4 பேர் சேர்ந்தால் உன்னை நாசம் பண்ணிடுவாங்க. அது யாரெல்லாம் இருக்கட்டும். நல்ல காரியங்களை செய்யுங்கள். 4 பேர் உன்னை செத்து போயிட்டால் உன்னை தூக்கின்னு போகிறதுக்கு அந்த 4 பேர் வருவாங்க. ஓகே சொல்லுங்களே, எல்லாருக்கும், அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வணக்கம் செய்து கொண்டு நான் விடைபெற பார்க்கிறேன். நான் சொல்வதை தயவுசெய்து அந்த பெரியவர்கள் கோபித்து கொள்ள வேண்டாம். நான் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். நான் ஏதாவது உங்களுக்கு விரோதமாக பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள், மன்னித்து கொள்ளுங்கள். அதுவும் மன்னித்துட்டு ஒரு மாணிக்க கோயிலாக இருக்க முயற்சி செய்யுங்கள். என்ன சொல்லுகிறேன் என்று யோசித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஞானம் இருந்தால் யோசித்து பார்ப்பீர்கள். நான் சொல்வது நல்லதாக கெட்டதை சொல்கிறேன். நான் தான் தாத்தா இந்த கிழமை யோசித்து பாருங்க. நல்ல விஷயத்தை தான் சொல்கிறேன். சண்டை போடாதீங்க, ஒருத்தனை அடிக்காதீங்க, ஆயுதங்களை பயன்படுத்தாதீர்கள், அன்பை பயன்படுத்துங்கள், கட்சி கூர்மையை பயன்படுத்தாதீர்கள், புத்தி கூர்மையை பயன்படுத்துங்கள், கட்சியை எடுக்காதீர்கள், பேனாவை எடுங்கள். நல்ல செட்டில்மெண்ட் பண்ணின்னு சந்தோஷமாக வாழுங்கள். வளரும் நாட்டை அழிக்கிறீர்கள் அறிவு கெட்ட தனமாக. அறிவு கெட்டவர்களேன்னு சொல்கிறதுக்கு நல்லா இல்லை. அறிவு கெட்ட தனமாக நீங்கள் நாட்டை நாசம் பண்ணுகிறீர்களே, உயிரினங்களை கொள்கின்றீர்களே, குழந்தைகளை கொள்கின்றீர்களே. பேருக்கு பெரிய மனுஷன்.